வணக்கம் நண்பர்களே. அப்புறம் உங்களுக்கு இன்னொன்று காமிக்கணும்னு நினச்சேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது பூராமே வெள்ளரி விதை செடி. நான் முலாம் பழம் விதை நட்டு விட்டுருந்தேன். அது வருமா வராதான்னு எனக்கு தெரியல. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு 5 செடி 6 செடி மட்டும் இருக்கும். அங்கே ஒரு 2 செடி இருக்குது. நான் பக்கத்தில் போய் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். இதில் வந்து லைட்டாக எறும்பு இந்த மாதிரி அரிக்க ஆரம்பிக்குது. பக்கத்தில் வெண்டைக்காய் செடி இருக்கனால அது அப்படி ஆகுது. இதுக்கு நான் வந்து எறும்பு பவுடர் போட்டு விட்ருவோம். போட்டு விடும்போது உங்களுக்கு அதே வீடியோ எடுத்து போடுறேன். அங்கே ஒரு செடி இருக்குங்களா, அடுத்து இன்னொரு செடி பக்கத்தில் இங்கே பாருங்கள். சேம் ப்ராப்ளம் தான் இந்த செடிக்கும். இது முலாம்பழம் தாங்க. இங்கே பாருங்கள். அப்புறம் இன்னொரு செடி காமிக்கிறேன் பாருங்கள். அதுவும் முலாம்பழம் தான். இப்போ தான் வந்து பிஞ்சு வச்சுட்ருக்கு. இங்கே பாருங்கள், இங்கேயும் ஒரு முலாம்பழம் தான் இருக்குது. அடுத்து இன்னும் 2 செடி இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ தான் பிஞ்சு வச்சிட்ருக்கு. எல்லாத்துலேயுமே கூலிங்காக இருக்கனால இந்த எறும்பு பூச்சி விழுகுது. அதுக்கு நான் எறும்பு போட்டு விடுறேன். போட்டு விடும்போது உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்கள் காயெல்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.